வேங்கி நாட்டு மன்னரை காண சென்றிருக்கிறார். என்ன வேங்கி மன்னனை பார்க்கவா? அங்க என்னவோ நடந்திருக்கிறது. ஒருவேளை நான் தான் ஏமாந்து விட்டேனோ என்னவோ. சொத்தையெல்லாம் பொய்யாப்படம் அறிய இருக்க கடிப்பட்ட கனியை பற்றி நாம் ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? உட்காருங்க, பேசிக்கொண்டே நிற்கிறீர்களே. நீயே எனக்கு உத்தரவிடும் பொழுது என்னால மறுக்கத்தான் முடியுமா என்ன? சிவசிவா, நான் உங்களுக்கு ஆணையிடுவதா? அது போட்டும் தீபா, கண்ணதிலே இருப்பது எனக்கு எப்பொழுதே பிடிக்காது. அவ்வளவு இலகியமானது எனக்கு. பெரியவர் நீங்க. நான் உன்னை அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அடியேனின் பாக்கியம் அத்தனையும் விசேஷ பாருங்க. அப்படி கூட ஒன்று உள்ளதா குருதேவா? ஆம், அடியார்களின் கூட்டத்திலே காணும் அலைகளின் மீது எப்பொழுதே ஒரு தனி கவனம் செலுத்துகிறேன். அவை போன்றவைகளுக்கு முற்றும் கொண்ட சாமிகளுக்குத்தான் புரியும். அதற்கு பெயர் தான் விசேஷ பார்வை. அப்படி என்றால் நானும் அழகாக இருக்கிறேன். அதை ஏன் கேட்கிறார்? உன் செக்க சிவந்த செவ்விதனால் ஆளையே சொக்க வைக்கும் சுந்தரவல்லி அல்லவா நீ? கொக்கு தேன் குடத்தை கண்டால் சுவைபாக்காமலா இருப்பான். உன்னை பொறுத்த மட்டில் நானும் அப்படித்தான். தீபா, நீ மட்டும் சரி என்று சொல். ஆஸ்தான நாட்டியக்காரிக்கான உண்டான பெருமையை உனக்கு நான் வாங்கி தருகிறேன். அது மட்டுமா, ஆயுட்கால நிதியாக பெரும் நிதியை ஏற்பாடு செய்கிறேன். என்ன சொல்கிறாய்? என்னை அளவுக்கு மீறிதான் போகிறீர்கள். என் போர்மொழி உனக்கு எப்படி இருக்கிறது கண்ணே? நான் சிறுமியாக இருந்த பொழுது என்னை கண்ணே மணியே என்று என் பாட்டனார் கொஞ்சேவி போல் இருக்கிறது. என்ன சரிதானா? செத்து போனவரெல்லாம் ஏன் இந்த நேரத்தில் இழுத்து தோகிறாய்? நீங்கள் கேட்டதற்குத்தான் பதில் சொன்னேனே தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொன்னது தப்பா? என்னை பற்றி நீ என்ன எண்ணுகிறாய்? உயர்ந்த மனிதர், சிறந்த வேதாந்தி, புனிதர் என்று உலகம் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னை பொறுத்த மட்டில் எப்படி? கண்ணி என மான்களை கண்ணிலேயே வலை வீசும் ஒரு சிறந்த வேடன் என்று. சரிதானே? சரியாக சொல்லிவிட்டாய். உங்கள் காலடியில் விழும் கனி அல்ல நான். நான் தீபா. தீபாவோ ரூபாவோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த குருதேவர் எதன் மீது ஆசை வைப்பதில்லை. அப்படியே ஆசை வைத்து விட்டால் அதை அடையாமல் விட மாட்டேன். என் வழியில் நீங்கள் இன்னும் குறுக்கிட்டால் உங்களுடைய சுயரூபத்தை சித்தரித்து காட்டி விடுவேன் குருதேவா. ஆனால் இப்பொழுது உங்கள் மரியாதையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்து விட்டு போகிறேன். சொல்வார்கள், இவர் விஷயத்தில்
கொஞ்சம் தவறாக போய்விட்டது. பௌர்ணமி அல்லவா? நான் கூட மறந்தே விட்டேன். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தானாக வந்து விட்டேன். இன்று என் எண்ணம் ஈடேறும் அல்லவா? நிச்சயமாக. ஆனால் என்னை ஏமாற்ற மாட்டீர்களே. அரியணை பரிசை பஞ்சனை விருந்தை சுவைபார்த்து பின் அரியணை பரிசை தரமாட்டான் என்று எண்ணுகிறாயா? ஒருவேளை ஏமாற்றம் ஏற்பட்ட இமையா மட்டுமல்ல, அந்த ஈஸ்வரனை வந்தாலும் தடைபடாது கண்ணே. பேந்தே, என் இதயத்தில் ஏமாற்றம் ஒன்றுதான் தாங்கிக் கொள்ள முடியாது. பல்லவ மன்னன் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏமாற்றி விட்டார்கள் அந்நாட்டு மக்கள். அதனால் எதையும் தாங்கும் இதயத்தோடு எந்த நிலையிலும் எதையும் செய்ய பக்குவப்படுத்திக் கொண்டேன் என் மனநிலையை. அதை தாங்கள் நினைவில் கொள்வது நல்லதென்று நினைக்கிறேன். கண்ணீரை ஏமாற்றியதாக எனது புனித சாம்ராஜ்யத்தில் இப்படியாலும் சரித்திரத்திலேயே இடம் கிடையாது, இனியும் கிடையாது. என் உள்ளத்தை மிகழச் செய்ய மஞ்சுகளுக்கெல்லாம் காலத்தால மறக்க முடியாத சன்மானங்களை வாரி வழங்குவதுதான் என் வழக்கம். அந்த விஷயத்தில் எனக்கு வள்ளல் என்ற ஒரு பட்டமும் உண்டு. என்னை நம்பு. இப்படிவா. நம்புகிறேன் மன்னவா. ஓவியமே, உடல்கள் பேச வேண்டிய நேரத்தில் உதடுகள் பேசினால் காலம்தான் வீணாகும்.
எனக்கு என்னையா தெரியும்? எனக்கு துவக்கு வர இடத்துல உங்களுக்கு அங்கல் வந்துச்சு. ஏன்டா பேச மாட்ட? நீ பேசலடா. யாரு சோறு ஒண்ணு அப்படி பேச சொல்லுது? என்னையே சோறு போட்ட பெரிய சப்ப சோறு. அதுக்கு என்னமா பெரிய கதையா பேசுகிறிய? ஒரு நாளாவது கருவாடு தின்னு இருப்பானா? கர்மா கர்மா கர்மா. கஷாப்பு கடையில வேண்டியவெல்லாம் கொண்டாந்து ஆத்து விட்டுப்பாங்க. என்ன அடிக்கிற செருப்புல. இதுக்காகத்தான் இத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு போட்டுருவாமா. உனக்காகத்தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். பாரு. ஏமாமா சும்மா இருக்க மாட்டியா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இவனை என்ன பண்றது? ஒரு வழியா துரத்தி ஆகணும். தெரியாம பச்சை இப்படி கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கிற என்னடா? நான் ஒண்ணு தொட்டுக்கிட்டு பேசல, சோறுமா தான் விலகினு பேசுறேன். ஏயா உன் கண்ணு ரெண்டு போச்சு. என் கண்ணு கெடல, உனக்கு கண்ணு கெடும். இங்க வந்து பாரு யாரு கண்ணு கெட்டிருக்கணும். அப்படின்னா என்ன அங்க வர சொல்றியா? ஒரே ஆச்சரியமா இருக்கு. எதுக்கும் இன்னொரு தடவை பாத்துருவோம். ஐயா ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்லடா, பேய் பிடிச்சிருக்கு. போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் உள்ள போகணும்டா. உங்க ஜாதியே மோசமான ஜாதிக்கிறமாந்திரம். உனக்கு பேய் பிடிச்சிருக்குது. ஊர்ல நிவாரணி பண்ணிட்டு வா. இப்பவே போறேன். போடா போ. ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? என்னடி நான் தொட்டவனுக்கு பூச்சை வந்துடுது அடிக்கடி. அந்த மண்ணை வச்சுக்காத கேட்ட இல்ல நீ தொட்ட கம்முனே இருக்கியா? ஓ சப்பாத்தி மாச்சான கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? சூடு சொல்ற இல்லையா? அறிவு இல்லையா? எப்படியோ சனி மூட்டை ஒளிஞ்சுது. நான் போவா இன்பமா போய் போலாம். எங்க போயிருந்தாய்? ஓ இன்னும் நீ உறங்கவில்லையா? விடிமலை விமலாதித்தனிடம் உனக்கு என்ன வேலை? உன்னிடம் அது சொல்லக்கூடாத வார்த்தை. காமப்பே, உன்னை தாயே என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. அறிவு கட்டவனே, உன் அம்மா அகலிக்கு அக்காவா இல்ல கண்ணகிக்கு தங்கையா? டேய், சுருக்கமாக சொல்ல போனால் நீ ஒரு வேசி பெற்றெடுத்த மகன். தேவசிம்மா, நீ எல்லாம் வெட்கப்படுவதில் அர்த்தமே இல்லை. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளை இருக்க சுகத்தை தேடி அலையும் நீயும் ஒரு பெண்ணா? தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டோமே என்பதற்காக வாளுக்கு கூறிய வார்த்தைகளை சொல்லி பேசுவதுதான் நியாயமா? சாக்கடை புழுவோட கேவலமானவள்ளி, உன்னை எப்படி அர்ச்சனை செய்தாலும் குற்றம் இல்லை. சாக்கடை புழு யாரடா? யார்? ஊருக்குள்ளே போய் பார், உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று. நான் போய் பார்க்க வேண்டுமா? என் நாவ் அசைந்தால் போதும், இந்த ஊரே என்னை காண வரிசையில் வந்து நிற்கும்.
வேசி வேசி என்று ஏசுவது உன் உள்ளத்தை தாக்கவில்லையா அல்லது வேதனை தான் தரவில்லையா? இல்லையடா இல்லை. இந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும் கேட்டு கேட்டு அழுத்து போய்விட்டது. பரம்பரை பரம்பரையாக இப்படி பேசுபவர்கள் அப்படியேவா இருக்கிறார்கள்? ஏசி என்று சொல்பவர்கள் தான் காலையில் எங்களை கண்டவுடன் ஒதுங்கி போவார்கள். இரவிலே எங்களை கண்டதும் பணங்களை கட்டுக்கட்டாக கொண்டு வந்து குவிக்கிறார்கள். அவர்கள் பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை. பொன் பொருள் மட்டும் பெரிதல்ல தாயே, மானம் என்பது சிறிதளவாக வேண்டும். பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது அந்த புனிதமான மானம் ஒன்றுதான். புனிதத்தை பற்றி பேசும் அளவிற்கு புத்தர்களும் வாரிசல்ல நீ. இப்பொழுது இனத்தை ஒழிக்கவே முடியாதா? தேவசிம்மா, மும்மூர்த்திகளை மாறி மாறி அவதாரம் எடுத்தாலும் அதை மட்டும் மாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? வசதி சிலரிடம், வறுமை பலரிடம். இந்த நிலை என்று நீங்குமோ அன்றுதான் இது மாற்றப்படும். தாயே, இனியாவது இப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள். தேவசிம்மா, தயவு செஞ்சு இது மாதிரி இன்னொரு தடவை கூற வேண்டாம். சக்தி சிம்மனே, எப்படியாவது அரியணை ஏற்றும் வரை நான் இதை தொடர்ந்து செய்து கொண்டேதான் அறிவிப்பேன். என்ன சொன்னால்? தேவசிம்மா, என்னையா கை நீட்டி அடித்தாய்? ஆம், இன்னொரு முறை உன்னை அறைய மாட்டேன். உன் கழுத்தையை எரிந்து செய்து விடுவேன். வருகிறேன். அடே அப்பா, அதிகாரம் கையில் வராத போதே உங்களை பார்க்க முடியவில்லை என்றால் இன்னும் அதிகாரம் தங்களின் கைகளுக்கு வந்துவிட்டால் உங்கள் நிழலை கூட பார்க்க முடியாது போல அல்லவா இருக்கிறது? தீபா, காத்திருந்து பார்ப்பதில் தானே காதலின் சுவையே இருக்கும். அப்படி என்றால் என்னை பற்றி நீ என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? மலருக்கு மலர் தாவும் வண்டினம் போல் எங்கே என்னை விட்டு ஓடி விடுவீர்களோ என்று பயந்து கொண்டிருக்கு. தீபா, என்ன விட்டாய்? உன்னை விட்டா நான் சென்று விடுவேன். உன் கருவண்டு விழிகளால் என் கருத்தை கவர்ந்த எழில் ஓவியமே, உன்னை விட்டா நான் சென்று விடுவேன். உன் கால்முகில் கூந்தலால் என் கைகளை அல்லவா கட்டி போட்டிருக்கிறாய். அன்பே, நீ முத்தாக சிரிக்கும் போது மாதுளை முத்தாக உதிர்கின்ற என் மனதை இன்னுமா நீ புரிந்து கொள்ளவில்லை? நீ அத்தான் என அழைக்கும் அந்நாளில் ஆசை பொங்க முத்தாரம் பதிக்க அல்லவா இயங்குகிறேன். வித்தாரம் நீ புரிந்திட்டாலும் கொத்தாக அல்லவா அள்ளி சொல்லி பார்ப்பேன். இத்தனையும் நிரம்ப பெற்ற அழகிய தேன்மலர் சோலையை விட்டா நான் சென்று விடுவேன். அப்படி என்று என்னாலும் எப்பொழுதும் என்னையே சுற்றி கொண்டுதான் இருக்க போகிறீர்கள். அதில் என்ன சந்தேகம்? நம் கட்டிலில் இருந்து ஒரு தொட்டில் மலரும் வரை என் கவனம் எல்லாம் உன் மீதுதானே இருக்கு. இந்த பொல்லாத பேச்செல்லாம் எங்குதான் கற்றுக்கொண்டீர்களோ? சல்லாப கலைஞனுக்கு சொல்லாற்றல் தேவைதானே கண்ணே. அத்தை, மனநாள் அந்த நன்னாளை எப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் தெரியுமா? அந்த நாள் விரைவில் வரத்தான் போகிறது தீபா. உண்மையா அத்தை? ஆம் தீபா.
தீவானை மேய்க்க வேண்டிய பணியில் இப்போது எந்த அளவில் இருக்கிறது? தென்பெரு கோட்டை வழியாக நாம் தோண்டிய சுரங்க பாதை ஓட்டித்தோரை தாண்டி சென்று விட்டது. அது அந்த புற பெண்கள் நீராட மண்டபத்தை அடைந்துவிடும் தலைவரே. வேலைகள் விரைவாகத்தான் இருக்கிறது. நீங்க சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் பல்லவ நாட்டின் சார்பாக தூது செல்ல வேண்டும். இமயாவின் பார்வை நம் மீது எப்போது விடும் என்று அந்த இரு நாட்டாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தாங்கள் பக்குவமாக பேசி அவர்களுடைய படகுதை பெற்று வர வேண்டும். அது உமது பொறுப்பும் கூட. நிச்சயம் மறுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களது திசை மீதுதான் திரும்பினது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்ல, வேங்கி நாட்டின் படையை தாங்க முடியாத அதனால் அவருடன் நீங்கள் தத்துவமாக பேசி அவர்கள் பெற்று வர வேண்டும். என்னால் முடிந்த அளவு முயற்சிக்கிறேன். சரி, நாளை காலை புறப்பட தயாராகுங்கள். இப்போது சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும், நான் வருகிறேன். தலைவரே, தீபா மட்டும் குறுக்கே வராவிட்டால் அந்த இமையாவை எவ்வளவு அனுப்பி இருக்கு. புத்திசாலி பெண், அவள் மட்டும் உன்னை தடுத்துடாவிட்டால் எதிர்கால பண்ணாமலரும் எவனாலும் சென்றிருப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை. சென்று அப்படி என்றால் தீபா செயலை ஆதரிக்கிறார் தலைவரே. ஆம், இமையா வாழ்த்துப்பட வேண்டும் கூட. அவன் வாழ்நாள் போர்க்களத்தில் தான் முடிய வேண்டும். அந்த மாபெரும் வீரனை போர்க்களத்தில் நாம் வெற்றி கண்டதுதான் வரலாற்றில் நமக்கு பெருமை கிடைக்கும். நமது படையை பாதிக்கலாம். உத்தரவு தலைவர்.